இந்த வீடியோவில் மெக்கானிக் மைக்ரோஸ்கோப் D750 இந்த மாடல் தான் பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ண போகிறோம். ஆல்ரெடி அன்பாக்சிங் மட்டும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் அசம்பிளிக்காகவே. கொஞ்சம் ஈஸி தான், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு வாங்குறீங்க அப்படின்ற சொல்ல கொஞ்சம் இது எப்படி தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு. இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே கிளியராக தாராளமாக புரியும். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் பொறுமையாக தான் சொல்லியிருக்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ வீடியோ ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்தமாதிரி கம்ப்யூட்டர் டூல்ஸ், லேப்டாப் டூல்ஸ் எந்த டூல்ஸ் தேவைப்பட்டாலும் சரி, ஜஸ்ட் கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. பெஸ்ட்டு குவாலிட்டியில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய பர்பஸுக்காக நான் வாங்கின டூல்னு சொல்லலாம், லேப்டாப் சிப் லெவல் சர்வீஸுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பேஸ் மெட்டல் கொடுத்துட்றாங்க. பேஸ் மெட்டல் எடுத்து ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் ஸ்டாண்டு, ஓகேங்களா, சென்டர் ஸ்டாண்டு இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது. அதுக்கடுத்தது அடுத்தடுத்த ஸ்டெப்ஸு, லென்ஸு, இதுமாரி எல்லாமே ஒவ்வொன்றா போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதில் தேவைப்படுறது பேஸ் மெட்டலு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் தான். இந்த பிராண்ட் பார்த்திங்கன்னா மெக்கானிக் D750. இது எல்லாமே எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் இருக்குது. எப்போயுமே ஒரு டூல்ஸ் வாங்குறீங்கன்னா ஆல்ரெடி யாருனா யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாடல் எப்படி எல்லாமே கேட்டு தெரிஞ்சுட்டு முடிஞ்சால் அதை யூஸ் பண்ணியும் பார்த்துட்டு வாங்குறது பெஸ்ட்டு. அது இன்னும் ஈஸியாக இருக்கும். அந்த டூலை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, நல்ல பிராண்டடாக வாங்குறதுக்கும் சரி, ஓகேங்களா, பெஸ்ட்டான ப்ராடக்டாக வாங்குறதுக்கும் சரி, ஃபஸ்ட் டைமே பெஸ்ட்டாக வாங்குறதுக்கும் சரி. அதனால் ஃபஸ்ட் இந்த பேஸ்மெண்ட்டில் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த சென்டர் ஸ்டாண்டை தான் இன்ஸ்டால் பண்ணணும். இது த்ரெட்டு டைப்பு தான், ஓகேங்களா. ஒரு சைடு வந்து ப்ளைனாக இருக்கும், ஒரு சைடு பார்த்திங்கன்னா த்ரெட் இருக்கும். ஓரளவுக்கு வீடியோவில் கவர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது உள்ளேயும் பார்த்திங்கன்னா த்ரெட் இருக்கும். ஸோ அந்த த்ரெட் இருக்கிற பார்ட்டாக அது நம்ம அந்த பக்கம் திருப்பி தான் நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ண நம்மளுக்கு இந்த பார்ட் வந்து இன்ஸ்டால் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ அந்த த்ரெட் இருக்கிற பக்கமாக பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ரொட்டேட் பண்ண அதை திருப்ப பார்த்திங்கன்னா அப்படியே டைட் ஆகிட்டே வரும், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது தான். பேஸ் மெட்டல் எடுத்து வச்சுருக்கிறீங்க, அதுக்கப்புறம் அந்த சென்டர் பைப்பு எடுத்து வச்சுட்டு அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இந்த நாப் வந்து நம்மளுக்கு டாப்பு பாட்டத்துக்காக இதில் வர நாப் வரும் நம்மளுக்கு. ஸோ இந்த நாப் வந்து நம்மளுக்கு டைட்டுக்காக நம்ம எப்படி வேணாலும் மேலே கீழே டாப்பு பாட்டம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதை ஈஸியாகவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை லூஸ் பண்ணிட்டு நம்ம மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகும்னா, மைக்ரோஸ்கோப் வந்து நம்ம டாப்பு மேலே கீழே மூவ் பண்ணுறதுக்கு இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இதுக்கு அடுத்த பார்ட் வந்து எடுக்கிறோம் பாருங்கள். இதுக்கு அடுத்து அந்த கிளாம்ப் வரும், நம்ம எட்டு வைக்கிற கிளாம்ப்பு. ஸோ எட்டு வைக்கிற கிளாம்பை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுவோம். இதுதான் எட்டு வைக்கிற கிளாம்ப்பு. அதுக்கடுத்து எட்டு பக்கத்துலேயே இருக்க பாருங்க. ஃபஸ்ட்டு இந்த கிளாம்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இதுவுமே ரொம்ப ஈஸி தான். இந்த ரிங்கு பக்கம் வந்து நம்ம பக்கம் வரணும், ஓகேங்களா. அந்த ரிங்கு இருக்கிற சைடு வந்து உங்களுக்காக பார்த்தா மாதிரி வரணும், ஓகேங்களா. அந்த நேம்லாம் இருக்குது பாருங்க, அது வந்து நம்மளை பார்த்தா மாதிரி வரணும். அப்படி தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணுமே. இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்து பண்ணிங்கனாலே ரொம்ப ஈஸி தான். பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும், எப்படி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரியும் ஃபஸ்ட் டைம் பார்க்க சொல்ல எப்படி தான் இன்ஸ்டால் பண்ணுறது அந்த மாதிரி தெரியும். இன்ஸ்டால் பண்ண இல்லை வீடியோ பார்த்து பண்ண சொல்ல ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் இல்லை. ஸோ அந்த சென்டர் ஸ்டாண்டு ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண பாருங்கள், அதில் அப்படியே நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான், ஓகேங்களா. ஆல்ரெடி ரிங்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், அதில் அப்படியே இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வேறு எதுவுமே இல்லை. அப்படியே இன்ஸ்டால் கீழே இருக்கிற நாப்பு தான் இதை தாங்கி நிற்கிறது. அதனால் அந்த நாப்பு வந்து நம்ம நல்லா டைட் பண்ணி வச்சுக்கணும். டைட் பண்ணிட்டு இதை இன்ஸ்டால் பண்ணோடனே இந்த ரிங்கில் தான் நம்ம கேமரா மைக்ரோஸ்கோப்போட ஹெட்டை வைப்போம். இதுலேயும் நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ 2 அட்ஜஸ்ட்மெண்ட் வரும் நமக்கு. கேமரா ஹெட்டுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இதுலேயும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இது கீழேயும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஒன்று நம்ம இதில் டாப்பு பாட்டம் மேலே கீழே ரொட்டேட் பண்ணுறதுக்கும் சரி, ஓகேங்களா. அதுக்கு இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ரொட்டேட் பண்ணிக்கலாம் நம்ம 180 டிகிரி வரைக்கும், 360 வரைக்குமே ரொட்டேட் பண்ணலாம். மேக்ஸிமம் 180 நம்மளுக்கு போதுமானதுன்னு சொல்லலாம், ஓகேங்களா. 180 டிகிரி வரைக்கும் நம்ம தாராளமாக ரொட்டேட் பண்ணலாம் மைக்ரோஸ்கோப்பை. இந்த 3 ஸ்டெப்பு நம்மளுக்கு முடிஞ்சது. ஃபஸ்ட்டு வந்து பேஸ் மெட்டலு, நெக்ஸ்ட்டு வந்து அந்த சென்டர் ஸ்டாண்டு, அதுக்கடுத்து தான் வந்து மைக்ரோஸ்கோப்போட கிளாம்ப்பு, ஸ்டாண்டிங் கிளாம்ப், அந்த கிளாம்ப்பு. இது 3மே முடிஞ்சது. ஃபஸ்ட்டு இந்த 3 ஸ்டெப்பு தான் பண்ணுவீங்க. இதுக்கடுத்து தான் நம்மளுக்கு ஹெட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கடுத்து நம்ம மைக்ரோஸ்கோப்போட ஹெட்டு, இதை தான் மைக்ரோஸ்கோப்போட ஹெட்டுன்னு சொல்கிறேன். இந்த ஹெட்டு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்து இதில் என்னென்னா, இந்த ஐபீஸ் வந்து நம்மளை பார்த்தா மாதிரி வரணும். இது வந்து பாட்டம் சைடு, இது வந்து கீழே போகணும், ஓகேங்களா. இது வந்து கீழே போகணும், இது வந்து நம்ம பாட்டம் சைடு நம்மளுக்கு வரும். ஐபீஸ் வந்து நம்மளை பார்த்தா மாதிரி வரணும், ஓகேங்களா. ஸோ கரெக்டான பொசிஷனில் வைக்கிற பாருங்க.
அது வந்து கீழே வரணும். இது பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். கையில் எடுத்து பார்க்க சொல்ல எது கீழே வரும் எது மேலே வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தாலே ஒரு ஐடியா கிடச்சிரும். இது வந்து கரெக்ட் பொசிஷன். ஓகேங்களா? இதில் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே அந்த ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள், அந்த ஸ்க்ரூவை நல்லா லூஸ் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, அந்த ஸ்க்ரூ வந்து நல்லா லூஸ் பண்ணிவிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு கரெக்டாக இந்த ஹெட்டு வந்து உட்காராது. அந்த ஸ்க்ரூ வந்து ஃபுல்லாக லூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்க்ரூ தான் இப்போ நான் காட்டுற சொல்ல நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். பிளாக் கலர் ஸ்க்ரூ நான் கை வைக்கிறேன் பாருங்கள், அந்த ஸ்க்ரூ தான். அந்த ஸ்க்ரூ ஃபுல்லாகவே லூஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஹெட்டு வந்து நல்லா உட்காரும். அந்த ஹெட்டு நல்லா உட்காந்ததுக்கப்புறம் நம்ம ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். நம்மளால் எவ்வளோ டைட் பண்ண முடியுதோ அவ்வளோ டைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளால் ரொட்டேட்டும் பண்ண முடியும். ஓகேங்களா? நம்மளால் ரொட்டேட்டும் பண்ண முடியும் பாருங்கள். இதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஹெட்டு வச்சதுக்கப்புறம் ஹெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இது வரைக்கும் ஒரு பார்ட்டுன்னு சொல்லலாம். இந்த பேஸ் கிளாம்ப்பு, நெக்ஸ்ட்டு வந்து அந்த சென்டர் ஸ்டாண்டு, நெக்ஸ்ட்டு வந்து ஹெட்டோட கிளாம்ப்பு, நெக்ஸ்ட்டு வந்து ஹெட்டு. ஓகேங்களா? இது 4ம் ஒரு பார்ட்டு. இதுக்கு அடுத்தது இன்னும் இருக்குது. இன்னும் லென்சஸ் இருக்குது, ஐபீசஸ் இருக்குது, கேமரா அடாப்டர் இருக்குது, கேமரா இருக்குது, இன்னும் நிறைய அட்ஜஸ்டஸ் இருக்குது. இதுதான் பேசிக். ஓகேங்களா? ஒரு மைக்ரோஸ்கோப்போட பேசிக் அசம்பிளி இதெல்லாம். இன்னும் நம்ம ஐபீஸ் பண்ணணும், கேமரா அடாப்டர் பண்ணணும். இது எல்லாமே ஒவ்வொன்றா இருக்குது. இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா டம்மி கேப்பு போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம ஐபீஸ்லேயும் பாருங்கள் டம்மி கேப் இருக்கும், கேமரா அடாப்டர்லேயும் டம்மி கேப் இருக்கும், கீழே பாட்டத்துலேயும் டம்மி கேப் இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணோம். இப்போ வந்து நம்ம ஐபீஸ் மைக்ரோஸ்கோப் எடுத்துப்போம். ஐபீஸ் நம்ம கண்ணால் பார்க்குறோம்ல, அதுக்கான மைக்ரோஸ்கோப் இது ரெண்டும் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து டம்மி போட்டிருக்கோம். ஜஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணாலே வந்துடும், மேலே தூக்குனாலே ஈஸியாக வந்துடும். டம்மி கேப் தான் அது. ஓகேங்களா? இது ரெண்டுத்துலேயும் இருக்கிற டம்மி கேப் பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக் டம்மி கேப் ரெண்டுமே. இது ரெண்டுத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணுறோம். கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள். ஈஸி தான், ரொம்ப எடுத்தாலே வந்துடும், ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஓகே, டம்மி கேப்பையும் எடுத்துருவோம். இதில் இருக்கிற டம்மி கேப்பையும் எடுத்துருவோம். 2 டம்மி கேப்பையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் 2 மைக்ரோஸ்கோப்பும் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா? இது எடுத்து வச்சிங்க சேஃப்டியாக. ஏன்னா எப்போனா நீங்கள் பேக் பண்ணுறீங்க இல்லை வேறு இடத்துக்கு மூவ் பண்ணுறீங்க அப்படின்ற சொல்ல இந்த டம்மி கேப்பு யூஸ் ஆகலாம். அதனால் சேஃப்டியாக எடுத்து வைக்கிறது நல்லது. ஏதோ ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த டம்மி கேப் நம்மளுக்கு தேவைப்படலாம். அதனால் டம்மி கேப்பு எடுத்து வச்சிங்க, தூக்கி போட்டுறாதீங்க, எடுத்து வச்சிங்க. இல்லை ஒரே இடத்துல தான் இருக்கிறீங்க, எங்கேயும் மூவ் பண்ண போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற பட்சத்தில் வேணால் டம்மி கேப் தூக்கி போட்டெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போ நம்மளோட மைக்ரோஸ்கோப் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். அதில் நேம் வந்து தெரியும் பாருங்கள், அந்த நேம் வந்து மேலே தெரிகிற மாதிரி. அதர் சைடு நீங்கள் போட்டிங்கன்னா உள்ளேயும் போகாது. எந்த சைடு உள்ளே போகுதோ அந்த சைடு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து மேலே முதல்ல போட்டோம், திருப்பி போட்டோம், நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகலை. இப்போ திருப்பி போட்டோம், ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த நேம் பாருங்கள், நம்மளுக்கு மேலே தான் வரும். நேம் வந்து உள்ளே வராது, நேம் வந்து நம்மளுக்கு மேலே வரும். ஸோ நம்ம போட்டிருக்கிற பொசிஷன் வந்து கரெக்டான அர்த்தம். நெக்ஸ்ட்டு அடுத்த ஐபிஎஸ்சியும் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதில் வந்து லெஃப்ட்டு ரைட்டு அப்படிலாம் எதுவும் இல்லை. எதில் வேணாலும் நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். இதில் போகிறது அதில் போகிறது இதில் அப்படின்னு சொல்லி நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். இதில் லெஃப்ட் எது ரைட்டு எதுன்னு பார்த்து போடணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. டாப்பு பாட்டமும் கரெக்டாக போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சைடு போட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளே போகாது, அடுத்த சைடு போட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளே போய்டும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த சைடு தான் நம்மளுக்கு உள்ள பாட்டத்தில் போடணும், இந்த சைடு தான் டாப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சிலிக்கான் பேடு. இந்த சிலிக்கான் பேடை வந்து நம்ம ஐபீஸுக்காக தான். அந்த ஐபீஸில் டஸ்ட்டு படாமல் இருக்கிறதுக்குன்னு சொல்லலாம், நம்ம ஈஸியாக வியூ பண்ணுறதுக்குன்னு சொல்லலாம். 2 சிலிக்கான் பேடு இந்த ஐபீஸ் ரப்பர் தான், அது ரப்பர் பேடு தான் அது ரெண்டுமே. இது 2 செட்டு இருக்கும். ஓகேங்களா? மொத்தமாக 2 இருக்கும். இதில் எது நமக்கு தேவையோ அதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒரு செட்டு அப்படியே வச்சுருக்கலாம். ஒரு வேளை இது டேமேஜ் ஆகிடுச்சு இல்லை வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் 1 மட்டும் நம்ம இன்ஸ்டால் பண்ணாலே போதுமானது. இதுவுமே ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஈஸியாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு அது மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணாலே போதுமானது, லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதுமானது. ஏன்னா இது வெறும் ரப்பர் தான், நம்ம ஃபுல் ப்ரெஷர் அந்த மாதிரிலாம் கொடுத்தால மேலே ஃபஸ்ட்டு லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தாலே அது இன்ஸ்டால் ஆகிக்கும். உங்களுக்கு ஈஸியாகவே ரொம்ப ஈஸியாகவே இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். ஒரு சைடு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் சைடு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இதுவும் அதே தான். நீங்கள் திருப்பி வச்சிங்கன்னா இன்ஸ்டால் பண்ண முடியாது. கரெக்டாக பொசிஷனில் வச்சா மட்டும் தான் நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியும். அதுவே அப்படி அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் இந்த சைடு தான் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 ஐபீஸ்லையுமே அந்த சிலிக்கான் ரப்பர் பேடும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கடுத்த 100 பேடும் இருக்குது. ஒரு பேடு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பேடு சேஃப்டியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது 2த்தில் எந்த பேடு உங்கள் வீவிங்க்கு நல்லாயிருக்கோ அந்த பேடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. எனக்கு இந்த பேடு நல்லா இருந்தது, அதனால் இந்த பேடை போட்டேன். இன்னொரு பேடும் இருக்குது, இன்னொரு ரப்பர் பேடும் அப்படியே வச்சுருக்கிறேன். இது வந்து கேமராக்கான அடாப்டரு. இதுலேயுமே ஒரு டம்மி கேப் இருக்குது. ஓகேங்களா? டம்மி கேப் இருக்குது. அதேமாதிரி இதில் அலாங்கி தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு சைடில் இருக்கும் பாருங்கள், அலாங்கி. இதுக்கு உங்கள் கிட்டேயே அலாங்கி கொடுத்துருப்பாங்க. நாங்கள் அன்பாக்சிங்லேயே அலாங்கி காமிச்சிருப்பேன். அலாங்கி ரொம்ப முக்கியம், தொலைச்சிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப சேஃப்டியாக எடுத்து வைங்க.
அந்த அலாங்கி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இந்த டம்மியை உங்களால் எடுக்க முடியும். ஓகேங்களா, அந்த டம்மி எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு அந்த கேமரா அடாப்டரும் உங்களால் அப்போ தான் ஃபிக்ஸ் பண்ண முடியுமே. அந்த அலாங்கியை வச்சு நம்ம லூஸ் பண்ணிவிட்டு இது வந்து கேமரா அடாப்டர் மேலே நம்ம கேமராக்காக. இது கூடயே வந்து உங்களுக்கு கேமரா அடாப்டர் கொடுத்துருவாங்க. நம்ம மைக்ரோஸ்கோப் நீங்கள் வாங்க சொல்லி கேமரா அடாப்டர் கொடுத்துருவாங்க. கேமரா நீங்கள் தனியாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். கேமரா உங்களுக்கு தனியாக தரம். இது கூட மைக்ரோஸ்கோப் கூடயே கேமரா தருவாங்களான்னா தரமாட்டாங்க. நம்ம தான் செப்பரேட்டாக வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கேமரா அடாப்டர் அதில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இது ஒரு ரொட்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். த்ரெட்டு டைப் தான். ஓகேங்களா, அப்படியே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த அலாங்கி வச்சு டைட் பண்ணிக்கணும். ஸோ இதுலேயும் சேம் அதே தான். அந்த நேம் வந்து நம்மளுக்கு மேலே வரணும். இப்போ அலாங்கி வச்சு நம்ம டைட் பண்ண வேண்டியது தான். டைட் பண்ணிட்டு அது ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இதனால தான் அலாங்கி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு வெளியும் கிடைக்கும் அலாங்கி ஈஸியாகவே கிடைக்கும். இருந்தாலும் நம்ம ஏன் மிஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் தனியாக வாங்கணும். இப்போ அவ்வளோதான், டைட் ஆகிடுச்சு. இதிலே அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. ஓகேங்களா, இதிலே லென்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ண சொல்ல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இதிலே லென்ஸ் இருக்குது, லென்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது உங்களுக்கு. இப்போ ஓரளவுக்கு கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். ஓகேங்களா, ஓரளவுக்கு கிட்டத்தட்ட மைக்ரோஸ்கோப் வந்து முடிச்சிட்டோம். கீழே இப்போ பாட்டம் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. பாட்டத்தில் இப்போ மேலே மைக்ரோஸ்கோப், ஐபீஸு, கேமரா அடாப்டர் அதெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஐபீஸில் ஸோ அப்படியே ஸ்டெப்பு என்ன பார்த்தீங்க, பேஸ் மெட்டலு, சென்டர் ஸ்டாண்டு, அப்புறம் கேமரா ஹெட்டுக்கான கிளாம்ப்பு, அப்புறம் கேமரா ஹெட்டு, நெக்ஸ்ட்டு வந்து ஐபீஸ் இன்ஸ்டால் பண்ணோம். ஐபீஸுக்கான அந்த ரப்பர் பேடு, நெக்ஸ்ட்டு வந்து கேமரா அடாப்டர். இப்போ வந்து இந்த பேஸில் இருக்கிறது நம்ம அப்படியே இருக்குது. பேஸில் நம்ம இன்னும் எதுவும் இன்ஸ்டால் பண்ணல. பேஸ்லேயும் நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டம்மி இருக்குது. அந்த பிளாஸ்டிக் டம்மி சொல்லியிருந்தேன்ல, அந்த பிளாஸ்டிக் டம்மி நம்மளுக்கு பேஸ்லேயும் இருக்குது. அதை ரிமூவ் பண்ணிடணும். அதை ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கான லென்ஸு போடணும், இதுக்கான லைட் போடணும். இதுவுமே த்ரெட்டு டைப் தான். அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த டம்மி வந்துடும், நம்மளுக்கு பிளாஸ்டிக் டம்மி வந்துடும். உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னா இந்த டம்மியெல்லாம் தூக்கி போட்டுருங்க. தேவைப்படுது அப்படின்னா இதெல்லாம் சேஃப்டியாக எடுத்து வச்சிங்க. நீங்கள் எப்போனா மூவ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சேஃப்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கவரில் போட்டு எடுத்து வச்சாலே போதுமானது. ஏன்னா டம்மிலாம் சின்ன சின்ன பீஸ் தானே. இப்போ இதுக்கான லென்ஸு ஓகேங்களா, இந்த பேஸுக்கான லென்ஸு இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதுக்கான எல்இடியும் இருக்குது. ஏன்னா நம்ம லைட் ரூமில் இருந்தாலும் சரி, டார்க் ரூமில் இருந்தாலும் சரி, அந்த எல்இடி இருக்க சொல்ல நம்மளுக்கு இன்னும் பிரைட்டாக தெரியும். அதுக்காக ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த லென்ஸை அசம்பிள் பண்ணுறோம். 0.5x லென்ஸை பார்த்துக்கங்க. 0.5x அந்த டம்மியை ரிமூவ் பண்ணோம். டம்மியை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த லென்ஸையும் அந்த கிளாஸ் இது ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம பேஸில் வந்து கனெக்ட் பண்ணணும். இதுவுமே த்ரெட்டு டைப் தான். ஈஸியாக தெரிஞ்சிடும். எது முன்னால் வரும், எது பின்னால் வரும், எது மேலே வரும், எது கீழே வரும்னு சொல்லிட்டு நம்ம வச்சு பார்க்க சொல்லி தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நான் வச்சு பார்த்தா எனக்கு ஃபிக்ஸ் ஆகலை. அப்போ அதேமாரி அந்த த்ரெட்டும் பார்க்குறேன். த்ரெட் எந்த இடத்துலேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. த்ரெட் இந்த பக்கம் தான் வருது. அப்போ இதை வச்சு தான் என்னால் டைட் பண்ண முடியும். ஸோ ரெண்டுத்தையும் வச்சுட்டு நான் டைட் பண்ணிக்கணும் முதல்ல. ஓகேங்களா, இதுலேயும் எனக்கு த்ரெட் இருக்குது, மேலேயும் த்ரெட் இருக்குது. ஸோ அப்படியே நான் ரொட்டேட் பண்ண வேண்டியதான். ரொட்டேட் பண்ண எனக்கு டைட் ஆகிடும். இப்போ டைட் பண்ணிட்டு இப்போ பாட்டத்தில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். அந்த டம்மி இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், இல்லை வீடியோ பாஸ் பண்ணி கூட பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பண்ண சொல்ல ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். அப்படியே நீங்கள் அடுத்தடுத்து போயிடலாம். ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணி கூட பாருங்கள். ஒவ்வொன்றா ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப அவசரமே இல்லை. ஸோ அப்படியே ரொட்டேட் பண்ணால் முடிஞ்சுது. நம்ம லென்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இது வந்து த்ரெட்டு டைப் தான். த்ரெட்டை ரொட்டேட் பண்ண அழகாக நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம். கடைசியாக பார்த்திங்கன்னா இதுக்கான லைட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணால் முடிஞ்சது. அந்த பேஸ் லென்ஸுக்கான லைட்டு. ஏன்னா லைட்டில் பார்க்க சொல்ல தான் நீங்கள் டார்க் ரூமில் இருந்தாலும் சரி, இல்லை பிரைட்டான என்ன தான் நம்ம லைட் போட்டாலும் இதுக்குன்னு தனி லைட் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். இதுக்கான எல்இடியும் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த எல்இடி இல்லைனாலும் நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்லாம் இல்லை, பார்க்க முடியும். இன்னும் எல்இடி இருந்தால் பெஸ்ட்டு. இதுக்கான தனியாக நான் வாங்கின எல்இடி பார்த்திங்கன்னா சன்ஷைனு. இது கூடயும் நம்மளுக்கு எல்இடி கொடுத்தாங்க. பட் இதை விட இது எனக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு. இது கூடயே மெக்கானிக் கூடயே ரிங் லைட் சோர்ஸும் கொடுத்தாங்க. இந்த எல்இடியை விடவும் நான் தனியாக வாங்கின எல்இடி இன்னும் எனக்கு பவர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருந்துச்சு. இதை விட இன்பில்டாக வந்ததோட இது கூட கொடுத்தது இன்னும் பெஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு. நான் இது கூட வாங்கினது பார்த்திங்கன்னா சன்ஷைன் எல்இடி. இதை விட பெருசுனே சொல்லலாம். இதை விட ஃபீச்சர்ஸ் அதிகம்னு சொல்லலாம். ஃபீச்சர்ஸ் அதிகம்னா அந்த பிரைட்னஸ் என்னால் இன்க்ரீஸ் பண்ண முடியுது, டிக்ரீஸ் பண்ண முடியுது. எனக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வைக்க முடியுது. அதுமாதிரி இது டைரக்ட் பவர்.
இதுக்கு முன்னாடி இருந்த எல்இடி பார்த்திங்கன்னா யூஎஸ்பி பவர், இது டேரெக்ட் 2 பின் பவரே நம்மளுக்கு வந்துடும். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இதுதான் 2 பின் பவரு. இது 2 பின் பவர் தான். இதுக்கான சுவிட்சஸும் இருக்கும். ஒரே ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். இன்னொன்று வந்து பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் இருக்கும். ஸோ அதுக்கான சுவிட்ச் இருக்குது பாருங்கள். சைடில் அந்த ஒயிட்டு வந்து நம்ம பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, இந்த 3 ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணுறதுக்காக. எத்தனை எல்இடி இருக்குதுன்னு பார்த்துங்க. அத்தனை எல்இடி நம்மளுக்கு இருக்குது. அதனால தான் அவ்வளோ பிரைட்னஸும் வருது. ஸோ இது வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல், பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது. இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டா முடிஞ்சது. நம்ம லேப்டாப் போர்ட்ஸை சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாகவே பார்க்க முடியும். ரொம்ப சின்ன மெட்டீரியல், சின்ன கெப்பாசிட்டர், சின்ன ரெசிஸ்டர் இருந்தாலும் நம்மளால் ஈஸியாகவே பார்க்க முடியும். இப்போ அப்படியே இதை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த 3 ஸ்க்ரூவும் டைட் பண்ண வேண்டியதான். லூஸ் பண்ணிட்டு டைட் பண்ண வேண்டியதான். வேறு எதுவும் இதில் பெருசாக இல்லை. இந்த கேபிளை நம்ம டைரெக்டாக பவரில் கனெக்ட் பண்ண வேண்டியதான். இந்த மெக்கானிக் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பெஸ்ட்டாகவே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு பிரைட்னஸ் தருதுன்னு சொல்லிட்டு. இந்த பிரைட்னஸ் வந்து நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்க சொல்ல அவ்வளோ கிளியராக இருக்கும். சின்ன டஸ்ட்டு இருந்தாலும் சரி, இல்லை சின்னதாக எதனா டேமேஜ் இருந்தாலும் சரி, ரொம்ப கிளியராகவே உங்களால் வியூ பண்ண முடியும். இந்த லைட்டு வந்து இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இன்னும் உங்களை பிரைட்டாக காட்டும். அந்த பார்ட்ஸை வந்து இன்னும் பிரைட்டாக காட்டும். லைட்டு இல்லாத சொல்ல கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருக்கும். லைட்டு போட்டதுக்கப்புறம் இன்னும் நல்ல உங்களால் அவ்வளோ கிளியராக பார்க்க முடியும். அந்த கண்ட்ரோல் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். பிரைட்னஸ் ஏறுறதும் இறங்குறதும் உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான். கிட்டத்தட்ட எல்லாமே முடிச்சிட்டோம். இதில் கேமரா மட்டும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்க மாட்டேன். கேமராவும் இருக்குது. கேமரா அன்பாக்சிங்கும் பண்ணிடுறேன் இந்த வீடியோலேயே. கேமரா அசம்பிள் வந்து நான் அடுத்த வீடியோவில், ஏன்னா ஆல்ரெடியே ஒரு 18 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கான கேமரா வாங்கினது, இந்த கேமரா நான் தனியாக தான் வாங்கினேன். மெக்கானிக் பிராண்ட்லேருந்து தான். ஆனால் தனியாக தான் வரும் நமக்கு கேமராவை நீங்கள் செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். ஒரு HDMI கேபிள் கொடுத்துட்றாங்க கேமராவில். நமக்கு கேமரா நம்மளுக்கு இன்பில்ட்டாக வராது. தனியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். இதுக்கான HDMI கேபிள், அப்புறம் USB கேபிள் ஒன்று கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட்டு கேமரா, நம்மளுக்கு மெக்கானிக் பிராண்டோட கேமரா. எந்த மாடல் கேமரா வேணாலும் போட்டுக்கலாம். மெக்கானிக் மைக்ரோஸ்கோப்னால் மெக்கானிக் கேமரா தான் போடணுன்னு இல்லை. எந்த கேமரா வேணாலும் போட்டுக்கலாம். நான் மெக்கானிக் பிராண்ட்லேயே வாங்கிட்டேன். ரிமோட், நம்ம கேமராவுக்கான ரிமோட். நெக்ஸ்ட் வந்து அடாப்டர், நம்ம கேமராவுக்கான பவர் அடாப்டர். நம்ம கேமராவுக்கு பவர் கொடுக்கணும்ல, அதுக்கான பவர் அடாப்டர். நான் பார்த்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. நான் யூஸ் பண்ண வரைக்கும், நான் மானிட்டரில் கனெக்ட் பண்ண வரைக்குமே பெஸ்ட்டாகவே இருந்துச்சு. RX 510 மாடல் இது. நல்லா தான் இருந்துச்சு. ஃபுல் HD கேமரா பெஸ்ட்டு. இதை தவிர்த்தும் நிறைய கேமராஸ் இருக்குது. எனக்கு இது ஓகே, இது போதுமானது. இதுவே தாராளமாக போதுமானதாக இருக்கும். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறீங்கன்னா தாராளமாக இதுவே போதுமானது. இல்லை இப்போதைக்கு உங்களுக்கு கேமரா வாங்குறதுக்கெலாம் அமௌண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் மைக்ரோஸ்கோப் மூலியமாகவே பார்த்துக்கலாம். கேமரா உடனே வாங்கி ஆகணும் அப்படின்லாம் இல்லை. மைக்ரோஸ்கோப் இருந்தாலே தாராளமாக பண்ணாது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதை வாங்கிங்க. இதில் எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.